தமிழக அரசு செய்தித்தாள் மற்றும் காகிதம் தயாரிக்கும் நிறுவனத்துல உதவியாளர் உள்ளிட்ட பணிக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அந்த பணிகளுக்கு அப்ளை பண்றதுக்கான கல்வி தகுதி, சம்பள விவரம் மற்றும் அப்ளை பண்றது எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎல் என்ற தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தில் வெளியாகிருக்கிற ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணிகளுக்கான அறிவிப்பு குறித்த தகவல்களை பார்க்கலாம். இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் 12/11/2025 அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/11/2025 இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்னா ஜென்ரல் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் டிஷ்யூ மார்க்கெட்டிங், அசிஸ்டன்ட் மேனேஜர் டிஷ்யூ மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங், அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோடேட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணி சீஃப் ஜென்ரல் மேனேஜர், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட், நம்பர் 67 அண்ணா சாலை, கிண்டி, சென்னை 6,32,000 முகவரிக்கு நீங்கள் போஸ்டல் மூலமாக அனுப்பணும்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற பணிகளுக்கான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் மேனேஜர் பணிக்கு ஒரு வேகன்சி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. with first class full-time PG diploma in pulp and paper technology with PhD in chemistry முடிச்சிருக்கணும். PhD in pulp and paper technology முடிச்சிருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜர் பணிக்கு குறைஞ்சபட்ச வயதா 49 வயசும், அதிகபட்ச வயதா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 55 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி உள்ளிட்ட பிரிவுகளுக்கு 57 வயசுக்குள்ள இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு 57 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக பார்த்துங்க. இந்த பணிக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜருக்கு பொறுத்த வரைக்கும் 1,02,500 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 86,600 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிகிரி அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் MBA முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க மார்க்கெட்டிங் பிரிவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் டிகிரி இன் ஆர்ட்ஸ் இல்லை சயின்ஸ் இல்லை காமர்ஸ் பிரிவில் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் MBA கட்டாயம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் MBA ஃபுல் டைமில் மார்க்கெட்டிங் பிரிவில் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயதாக பார்த்தீங்கன்னா 43 வயசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச வயசு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவினருக்கு 50 வயசும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 53 வயசும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு 55 வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மினிமம் 23 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேப்பர், போர்ட் அண்ட் டிஷ்யூ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 70,100 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் டிஷ்யூ மார்க்கெட்டிங்க்கும் ஒரு காலி பணியிடம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் எந்த பிரிவில் முடிச்சிருக்கலாம், வித் MBA முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா டிகிரி ஆர்ட்ஸ்லேயோ இல்லை சயின்ஸ்லேயோ இல்லை காமர்ஸ்லேயோ முடிச்சிருக்கணும். யூஜி டிகிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் MBA ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா MBA மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கணும் டிகிரியில் தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மினிமம் குறைஞ்சபட்ச வயதாக பார்த்தீங்கன்னா 28 வயசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பிரிவினருக்கு 40 வயசும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி பிரிவினருக்கு 43 வயசும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு 45 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிகளுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 31,100 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் 3 காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், வித் எம்பிஏவும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் பிரிவில் வந்து முடிச்சிருக்கணும். உடன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் எம்பிஏ வந்து மார்க்கெட்டிங் பிரிவில் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் எம்பிஏ மார்க்கெட்டிங் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயதாக வந்து 28 வயசு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவினருக்கு 40 வயசும், பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவினருக்கு 43 வயசுக்குள்ள வந்திருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு 45 வயசுக்குள்ள வந்திருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 31,100லேருந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் அசிஸ்டன்ட் பணிக்கான நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. எவ்வளோ அத்தனை காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், வித் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ்க்கான முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து இருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயதாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவினருக்கு 28 வயசுக்குள்ளேயும், பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவினருக்கு 30 வயசுக்குள்ளவும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு 33 வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான அனுபவம், பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்து இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 14,100லேருந்து 29,730 வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோடேட்டா ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் பயோடேட்டா ஃபார்மும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பயோடேட்டா ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு என்னைக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா 26/11/2025 நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற அட்ரஸ் வந்து சொல்லியிருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பயோடேட்டா ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வந்து அனுப்பணும். மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.